கடக லக்னக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியா வருவார். ருணரோகாதிபதி வேலையை குறிக்கக்கூடியவராக வரார். பாக்கியம் என்று சொல்லக்கூடிய சகல விதமான சக வயது உள்ள நபர்களுக்கு நடக்கக்கூடியதை குறிக்கக்கூடியவர். இந்த கிரகம் 6ஆம் இடத்திலே வலுப்பெறுகிறார். ஆட்சி பெற்ற குருவா இருக்கிறார். கடக லக்னத்துல பிறந்து 6ஆம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார். இந்த இடத்துல வேலை நல்லா கிடைக்குது. ஆனா ஜாதகருக்கு கடன் அல்லது நோய் இந்த இடத்தில் தனித்து இருந்தார்னா ஆதிபத்தியத்தை அவரே வளர்ப்பார். ஒரு பய உணர்வுகள் இருந்து கொண்டே இருக்கும். எதிரிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள். இந்த 6ஆம் இடத்தில் தனித்து இருப்பது பதவியை கொடுக்கும். ஆனா வேலைக்கு யோகம் அல்ல. 8ஆம் இடத்துல குரு மறையலாமா? கும்பராசியில குரு தாராளமாக இருக்கலாம். எதிர்பாராத தன வருமானங்கள் உண்டு. பிறரினால் சொத்துக்கள் சேர்க்கை உண்டு. வெளிநாடு அமைப்புகளினால் லாபம் உண்டு. இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானினால் யோகம். ஆனா பாக்கியாதிபதியா 8ல் மறைகிறார். தந்தை ஆதிபத்தியங்கள் குறையும். தந்தை இருக்க மாட்டார். வாழ்க்கையில சுயமா தான் எல்லாம் செயல்படணும். ஆனா 8ல் இருக்கக்கூடிய குரு யோகம். 12ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். 12ஆம் இடத்தில் அமர்ந்த 6ஆம் இடத்தை பார்ப்பார். இன்வெஸ்ட்மெண்ட் மிக வணிகம் வெளிநாடு அமைப்புகளுக்கு யோகம். அப்ப குரு பகவான் 12ல் இருப்பது நன்மை. கடக லக்னத்திற்கு 12ல மறைஞ்சிருந்தால் நன்மை, 8ல இருந்தாலும் நன்மை. 6ல் மட்டும் தரித்து வலுத்து இருந்தார்னா சில பிரச்சனைகளை கொடுக்கிறார். ரோகம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கிறார் கடக லக்னத்தில் ஜனனேற்றவருக்கு. மற்றபடி குரு 8, 12ல் மறைவது யோகமாக வெளிநாட்டு வாழ்க்கையை கடக லக்னம்